நம்ம அட்டாக் அண்ட் டைட்டன் சீரீஸ்ல நம்ம எரன் இருக்கிற எல்லா டைட்டன் ஷிஃப்டர்ஸையும் சாப்பிட்டுட்டா என்ன ஆகும் தெரியல. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு டைட்டன் ஷிஃப்டரால இன்னொரு டைட்டன் ஷிஃப்டரை சாப்பிடறது மூலியமா அவங்களால அவங்களோட பவர்ஸ் யூஸ் பண்ற மாதிரி நம்மளுக்கு சீரீஸ்ல காமிச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம இரனே கிட்டத்தட்ட 3 டைட்டன்ஸோட பவர் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான். அதான் அட்டாக் டைட்டன், ஃபவுண்டிங் டைட்டன், அதுக்கப்புறம் வார் ஆர்மர் டைட்டன். நம்ம இரன் வார் ஆர்மர் டைட்டனை இன்ஹெரிட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்ல, அவன் வார் ஆர்மர் டைட்டனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்க மாட்டான். அவனோட பிரைம் ஃபார்மான அட்டாக் டைட்டன் ஃபார்முக்கு தான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பான். பட் அவனால அந்த வார் ஆர்மரோட எபிலிட்டி யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம எரன் இருக்கிற எல்லா டைட்டன்ஸையும் இன்ஹெரிட் பண்ணியிருந்தா கூட அவனுக்கு தேவைப்படும் அந்த டைட்டனா டிரான்ஸ்ஃபார்ம் கூட ஆகலாம். அப்படி இல்லனா அவனோட பிரைம் ஃபார்மான அட்டாக் அண்ட் டைட்டன்ல அவங்களோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டியை யூஸ் பண்ண முடியும். கிட்டத்தட்ட சொல்ல போனா நம்ம எரன் இருக்கிற எல்லா டைட்டன் ஷிஃப்டர்ஸையும் இன்ஹெரிட் பண்ணணும்ன்ற அவசியமே இல்ல. ஜஸ்ட் அவங்க கிட்ட ஃபவுண்டிங் டைட்டன் பவர் இருந்தாலே போதும், மிச்ச எந்த டைட்டனா அவனாலும் அவனால ஈஸியா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். சொல்ல போனா சீசன் 4ல ஃபைனல் எபிசோட்ல பாத்தீங்கன்னா அவன் டைரக்டா ஃபவுண்டிங் டைட்டன்ல இருந்து கொலோசல் டைட்டனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பான். இத்தனைக்கும் அவன் ஆர்மினை இன்ஹெரிட் பண்ணவே இல்ல. சோ அப்படி இருக்கிறதுனால அவனுக்கு ஜஸ்ட் அவனோட ஃபவுண்டிங் டைட்டன் பவர் வச்சிருந்தாலே அவன் நினைச்ச நேரத்துல எந்த டைட்டனா அவனாலும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலாம், இல்ல அவங்க பவர்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம்.